போக ஆரம்பித்த உடனேயே ஏரிக்கரைக்கு நோக்கி போக ஆரம்பித்த உடனேயே காவல்துறை வந்து அவங்களெல்லாம் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சாங்க. யார் மேலே? அந்த ஊர் மக்களை. எதுக்காகனா நீ என்ன மண்ணு திருடுறது ஏவாவேலுடைய உரிமை, நீ எப்படி அதெல்லாம் கேள்வி கேட்கலாம்? ஆனா அதிகாரங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுக்கப்படும். சார், அதாவது சிஎம் விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புக்காக ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்காரு. டெய்லி நம்ம சட்டமன்ற நடக்கும்போது நம்ம பார்க்குறோம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காவல் ஆணையர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் லஞ்சம் வாங்கினா கூட நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லி சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு ஊழல் வெளிவந்திருக்கு. யோசிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? லைவ் வேணாம் சூசகமாக சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன இதில் நம்ம வேலு தான் திரும்ப மாட்டேன். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே. இது ஒரு ஸ்பெஷல் எபிசோடு. ஏன்னா எக்ஸ்போஸ் நம்ம எப்பவுமே திங்கக்கிழமை போடுவோம். நம்மளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நியூஸ் கொடுத்துட்டே இருக்கனால அப்பப்போ இதை எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. யாரும் நம்ம அறப்பூர் இயக்கத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய ஜெயராமன் சார் அவங்க. ஸோ இன்னைக்கு உடனடியாக அவரோட ஒரு இன்டர்வியூ. அதாவது வேலுவை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட போகிறது இல்லை, அது முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம ஜெயராமன் சார். அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், நல்ல ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்க, இந்த வேலையை தான் பார்த்துருக்கிறீங்க. திருவண்ணாமலை போயிருந்தேன். ஐம் நாட் இன் டவுன்னு சொன்னீங்க. ஆமாம், நான் எதுக்குன்னு சொல்ல. அங்கே போய் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக போஸ்ட் கொடுத்து உங்கள் ஹைட்டெல்லாம் அளந்து ஒரே அறப்போர்னு சொல்லிட்டு என்ன சார் இப்படி அக்கப்போர் பண்ணுறீங்களா சார்? இல்லை இது அதான் ஒரு வகையில் அப்படிங்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க எடுத்திருக்கிறாங்க பாருங்களேன். இதை நீங்கள் நம்ம என்னோட 2 மடங்கு 2.5 மடங்கு ஹைட்டில் ஏரியை வெட்டி எடுத்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு ஒரு பிரேசனா துணிச்சலா என்ன வேணாலும் நாங்கள் பண்ணலாம். நம்ம ஒரு குறுநில மன்னர், நம்ம மண்ணு தானே சார். அங்கே இருந்தா இங்கே இருந்தா நம்ம தமிழ் மண், நம்ம தமிழ் மண் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுதான் மேபி அவர் கேட்டிருப்பாங்க. எல்லாம் நம்ம தமிழ் சட்டசபையே சொல்லுவார் அவரு. அது நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் பொது சொத்தை பாதுகாப்பது குடிமகனின் கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ பொது சொத்தை நம்ம சொத்தா நினைச்சு பாதுகாக்கணும். அவர் என்ன பண்றாருன்னா பொது சொத்தை அவரோட சொத்தா நினைச்சு ஆட்டையை போட்டுறாரு. இதான் அவரு பண்றாரு. பஸ்ல இது நம்ம இது படி இது உங்கள் சொத்து, நீ படி இது உங்கள் சொத்து. அந்த மாதிரி அவருடைய ஒரு டிஎம்கே கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு அதை ஒரு வழியை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா லேண்டு வந்து 124 ஏக்கருக்கு திருவண்ணாமலையில் வாங்குறாரு. யாரு? ஈவி வேலுடைய மகன் ஈவி குமரன் ஒரு ஹைவேஸ் கான்ட்ராக்டர் கிட்டேருந்து வாங்குறாரு. இவர் ஹைவேஸ் மினிஸ்டர். ஹைவேஸ் கான்ட்ராக்டர் பாண்டித்துறை சம்மந்தமே இல்லை. அவர் புதுக்கோட்டைக்காரரு. சம்மந்தமே இல்லாமல் அவர் திருவண்ணாமலையில் வந்து ஒரு ஆக்ஷனில் அந்த அருணாச்சல சுகர் மில் லேண்டை எடுக்கிறாரு. அடுத்து கொஞ்சம் மாசத்துலேயே இவருக்கு கொடுக்குறாரு. 46 கோடி ரூபா கைட்லைன் வேல்யூக்கு வாங்குறாரு. ஆனால் அந்த ஊரில் நான் போய் விசாரித்தா அந்த மக்கள் சொல்கிறாங்க இங்கெல்லாம் சென்ட்டு 1.5 லட்சம் 2 லட்சம் போகுதுங்கன்றாங்க. சென்ட்டே பல லேண்ட் இவர் கைட்லைன் வேல்யூவே 2 லட்சம் தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க ஏக்கருக்கே. ஆனா அவங்க சென்ட்டே 1.5 லட்சம் 2 லட்சம் போகுது. அப்போ 200 கோடி மேல இருக்கும் சார். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா அதோடைய மார்க்கெட் வேல்யூ இருக்குன்றாங்க. ஆனா இவர் 46 கோடிக்கு தான் வாங்கினதா கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. அப்போ அதுல ஏதாவது ஒரு ஆதாயம் ஹைவேஸ் கான்ட்ராக்டர் கிட்டே இவங்களுக்கு வந்ததா என்னங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு தனி கதை. இந்த கதைக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல டிஎம்கே கான்ஃபரன்ஸ் நடக்குது, முதலமைச்சர் வராரு, டெப்டி சிஎம் வராருன்னு கணக்கு காமிச்சு இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே பக்கத்துலேயே அடுத்ததே மலப்பம்பாடி ஏரி. இவரது சர்வே நம்பர் 57னா 58 மலப்பம்பாடி ஏரி. இதுதான் 50 ஏக்கர் ஏரி. அதில் ஒரு பகுதி ஃபுல்லாக இவருடைய லேண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 12-13 ஏக்கர் அளவில் ஒரு மேசிவ் இல்லீகல் மைனிங். அது அந்த மக்கள்லாம் வந்து துடிச்சு போயிருக்கிறாங்க. என்னங்க இப்போ அவங்க ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்வாதார பிரச்சனை. இங்கே ஏரியில் தண்ணி நின்னதுன்னா இப்போ இந்த ஏரி தண்ணி வந்து 2 வகையில் பயன்படுத்தப்படும். ஜென்ரலாக என்ன ஆகுனா ஏரி தண்ணி வழியாக பாசனம் ஒன்று போகும். ஸோ ஒரு வாய்க்கால் மாதிரி போகுது. அது வழியாக விவசாயிகள் பயன்படுத்துறது ஒன்று. இன்னொரு ரொம்ப முக்கியமான பயன்பாடு என்னென்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். நீங்கள் ஏரியில் தண்ணி நின்றுதுன்னா அதை சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாக
உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கிணறுகள் நீங்கள் வந்து கிரவுண்ட் வாட்டருடைய லெவல் எல்லாமே அதிகரிக்கும். அப்போது அவங்க நாளைக்கு போர்வெல் போட்டால் கூட தண்ணி வருமா, இங்கே ஏரியில் தண்ணி நின்னாதான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் மண் அல்லணுங்கிறதுக்காக அந்த ஏரி தண்ணியையே பண்டையே இவங்க உடைச்சி இவங்க அதை தாழ்வாக்கி தண்ணியே உள்ள நிற்காத மாதிரி. ஏன்னா இவங்க அல்றதே நவம்பர் மாதம், நவம்பர் டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து மழைகள் அப்போதான் வரக்கூடிய டைம். தண்ணி நிற்கிது உள்ள ஏரிக்குள்ள, நிற்கிற தண்ணியை வெளியே அனுப்பி இவங்க வந்து ஹிட்டாச்சியை போட்டு, அந்த ஹிட்டாச்சி வந்து திருவண்ணாமலை எம்பி ஒருத்தர் இருக்கிறார் அண்ணாதுரைன்னு, அவரோடது ஏபியூ கன்ஸ்ட்ரக்ஷன், அதெல்லாம் அவங்க ஆள் தான், எல்லாம் அவங்க ஆள் தான். ஸோ அவருடைய ஹிட்டாச்சி ஒரு 10 லாரியை வச்சுக்கிட்டு டே அண்ட் நைட் அடிச்சிருக்கிறாங்க கண்டினியூஸாக. அந்த மக்கள் போய் போராடிருக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து ஏரி கரைக்கு நாங்கள் வந்து போராட போகிறோம் அப்படின்னு போக ஆரம்பித்த உடனேயே, ஏரிக்கரைக்கு நோக்கி போக ஆரம்பித்த உடனேயே காவல்துறை வந்து அவங்களெல்லாம் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சாங்க. யார் மேலே? அந்த ஊர் மக்களை. எதுக்காகனா நீ என்ன மண்ணு திருடுறது ஏவாவேலுடைய உரிமை, நீ எப்படி அதெல்லாம் கேள்வி கேட்கலாம்? என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்? ஊரே அவரோட சொத்து தான், அவர் ஒரு குடிநில மன்னர், நீங்க மண்ணுடா இது அப்படின்னா நீ எப்படி அதை கேட்கலாம்? அவங்கெல்லாம் கைது பண்ணி எனக்கு அப்புறம் அங்கேயிருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டு எனக்கு நல்லா ஞாபகம், கிட்டத்தட்ட 6 மணி ஆச்சு 7 மணி ஆச்சு. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி போலீஸ்டே கேட்டேன். நான் அன்றைக்கே நம்ம அறப்போர் இயக்கத்தை சேர்ந்தவங்க அங்கே இருக்காங்க. அறப்போர் இயக்கம் சேர்ந்தவங்க இல்லை, ஊர் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து அங்கே விவசாயிகள் மத்தியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி அடைச்சி வச்சிருக்கிறாங்க, இன்னும் விட மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ரிமாண்டு பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். என்னங்க இது, ஒரு ஊர் மக்கள் வந்து மண்ணு திருட்டை எதிர்த்து போராடுறதுக்காக போகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் கைது பண்ணி வச்சிருக்கிறீங்க, மண்ணு திருடின ஏவாவேல் வரை தான் நான் கைது பண்ணணும் இல்லையா? அப்போ நீங்கள் இவங்களை கைது பண்ணி இப்படி வச்சிருக்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுறதா பிளான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அங்கே விடுறாங்க. ஒரு 7 மணிக்கு போல தான் விட்டாங்க மக்களை, நைட்டு தான் விட்டாங்க. அதுக்கு பிறகு உழவர் உரிமை இயக்கம்னு அங்கே அருள் ஆறுமுகம்னு இருக்கிறாரு, அவர் தொடர்ந்து இந்த மேல்மாயத்துக்கெல்லாம் போகிறாரு. அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து இயக்கம் சார்பாகவே புகார் கொடுக்குறாரு. 25 நவம்பர் புகார் கொடுக்குறாரு, வட்டாட்சியருக்கு கொடுக்குறாரு, கிராம நிர்வாக அலுவலருக்கு கொடுக்குறாரு, கார்பரேஷன் கமிஷனருக்கு கொடுக்குறாரு, ஏடி மைன்ஸ்க்கு கொடுக்குறாரு, காவல்துறைக்கு கொடுக்குறாரு, இன்ஸ்பெக்டர் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. எல்லாரும் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க, வாங்கி வச்சுக்கிட்டா அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. இவங்க மாறி மாறி ஃபோன் பண்றாங்க, போராட்டம் அறிவிக்கிறாங்க. டிஆர்ஓ வந்து பேசுறாரு, நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. இப்படியே வந்து இவங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்களே தவிர இவங்க ஒரு கட்டத்தில் அன்னைக்கு டிசம்பர் 14 என்ன பண்றாங்க, நேர அது மட்டும் இல்லை, இந்த ஆட்கள்லாம் சென்னையிலேருந்து வந்துட்டு போகணுன்னு பண்டு மேல ரோடு போறாங்க. அதுவும் நீங்க ஹைலைட்டர்லாம் வச்சு, கிராஷ் பேரியர்லாம் வச்சு F1 ரேஸ் ஓட்டுறது கூட ரெடி பண்ண மாட்டாங்க. ஹைலைட்டரு டயர்லாம் வச்சு இந்த அளவுக்கு எப்படி ஒரு அராஜகம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. இது வந்து ஏரி கரை மேல தாசில்தார்கிட்ட கேட்டா தாசில்தார் சொல்லியிருக்கிறாரு, நான் கூட இன்ஸ்பெக்ஷனுக்கு போனேங்க, ஐவேஸ் தான் போட்டாங்க, ஐவேஸ்காரங்க தான் வந்திருந்தாங்க, ஆனால் நான் எந்த அனுமதியும் கொடுக்கல பண்டு மேலே. அப்போ நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் போனவங்க நீ யார் நீ எப்படி ஏறி எல்லாம் மேலிடம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லாம் தாசில்தார். அப்போ அந்த மாதிரியான ஒரு அராஜகம் தான். அப்போ அந்த அன்னைக்கு கான்ஃபரன்ஸ் அன்னைக்கு இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, உழவர் உரிமை இயக்கத்திலேருந்து நாங்கள் போராட போகிறோம், முதலமைச்சர் வந்தாருன்னா நாங்கள் போராட போகிறோம், இப்படி ஒரு அநியாயம் பண்ணி ஏரி மண்ணை திருடி திமுகவோட கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் கூட திருட்டு பணத்தில் திருடி தான் பண்ணுவீங்களா? இல்லைன்னா சொந்த காசு சாப்பிட்டா எப்படி சார் உங்களுக்கு சாப்பிட சொந்தம் உங்களுக்கு தெரியாது சார். அதனால இவங்க வந்து அந்த போராட்டத்தை அறிவிச்சோன்னா நைட்டோட நைட்டா போய் இந்த கிட்டத்தட்ட 21 பேர் நினைக்கிறேன் விவசாயிகளை அவங்க வீடு பூத்து தூக்குறாங்க. போலீஸ் வீடு பூத்து தூக்கி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக இல்ல, அதை போராட போறோம் வந்து நாங்க போராட போறோம்னு சொன்னதுக்கு அன்னைக்கு விடிய காலையில 2 மணி 3 மணி 4 மணிக்கெல்லாம் கைது பண்ணிட்டாங்க. என்ன ஆமா ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த மெயின் ரோட்ல யாரோ ஒரு 2 பேர் பச்சை துண்டு போட்டு டீ கடையில் நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களும் நீயும் அந்த விவசாய அமைப்பு தான் சொல்லி அவங்களையும் கூட்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க.
உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அவர் அருள் கேட்கிறாரு, நீங்க யாருங்க இங்க வந்திருக்கீங்க? இல்லைங்க நாங்க பச்சை துண்டு போட்டு நாங்க டீ குடிச்சிட்டு இருந்தோம் டீ கடையில, நீயும் பச்சை துண்டுக்காரன் தானே சொல்லி பச்சை துண்டை பார்த்தாலே கை அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் அராஜகம் பண்ணி இவங்கெல்லாம் ஜெயிலில் இருந்துட்டு அப்புறம் நாங்கள் குரல்லாம் எழுப்பி அப்புறம் பெயில் அப்ளை பண்ணி அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அராஜகம் பண்ணியிருக்கிற இந்த அமைச்சர்னு பாருங்க ஏவாவேலு. அப்போ தான் சொத்து சேர்ப்பதற்காக என்ன ஊரை அடிச்சு உலையில போடுறது கரெக்டான வார்த்தை தான் சார். இப்போ இந்த அறப்போர் இயக்கம் வந்து இந்த 8 கோடி இந்த ஊழல் வழக்கை இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. பல ஊழல் வழக்குகளில் இது ஒன்று இன்னைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய சிஎம் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறார்? சும்மா இருப்பார்? இப்போ டிவிஎஸ்சி மூலமாக உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கைது பண்ணுவாங்களா? ஏன்னா அவர் அடுத்து நெஞ்ச பிடிச்ச மாதிரி இப்போ வயிற்ற பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். அதனால் இந்த கேள்வி முன்வைக்கிறேன் சார். ஒரு புகார் அப்படின்னு வந்திருக்குன்னா ஆதாரங்கள் இருந்ததுன்னா நேரடியாக இந்த எஃப்ஐஆர் தான் ஃபர்ஸ்ட் பதிவு போகும். அந்த ப்ரிலிமினரி என்கொயரி, டீட்டெயில் என்கொயரிலாம் இந்த மாதிரி கேஸில் பண்ணவே கூடாது. ஏன்னா இதில் இவ்வளோ ஆதாரங்கள் கொடுத்துருக்கோம், தெளிவாக இருக்கிறது. ஜென்ரலாக கேஸ்லலாம் ஒரு அமைச்சருக்கு எப்படி ஆதாயம் வந்ததுங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஊழல் கூட நடந்திருக்கும், ஆனால் கூட வரி போயிருக்கும். ஆனா அது அமைச்சருக்கு எப்படி ஆதாயம் வந்ததுன்னு ப்ரூவ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா இந்த வழக்குல நேரடியா அமைச்சருடைய பையனுடைய லேண்ட்லயே மண்ணை கூட்டி இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ இது வந்து ஆதாயம் யார் அடைஞ்சிருக்கிறாங்க? அமைச்சர் நேரடியா ஆதாயம் அடைஞ்சிருக்கிறாரு, அமைச்சர் அடைஞ்சிருக்காரு, எல்லாருமே அடைஞ்சிருக்காங்க, பையன் அடைஞ்சிருக்காங்க, அவங்க பார்ட்டி அடைஞ்சிருக்கு, ஸ்டாலின் பேரும் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு தெளிவான குவிட் ப்ரோக்கோன்னு சொல்லுவாங்க. அதை போய் அந்த ஆதாயம் திரும்ப இவருக்கு வந்திருக்கு, இவர் ஒரு பவரை மிஸ்யூஸ் பண்ணி அந்த ஆதாயம் இவருக்கு வந்திருக்கு அப்படின்னும் போது இது ஒரு தெளிவான கேஸ். ஸ்ட்ரெயிட்டாவே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரணை பண்ணுவோம். உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணும்? எஃப்ஐஆர் பதிவு பண்ணதற்கு பிறகு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு விஜய் தலைமையிலான அரசு. அதற்கு பிறகு எஃப்ஐஆர் பதிவு பண்ண உடனே லஞ்ச ஒழிப்புத்துறை நேரடியாக போய் ஒரு சூப்பர் செக் பண்ணணும். அவங்க ட்ரோன் வச்சு ப்ராப்பராக மெஷர் பண்ணி, ஏன்னா அடுத்தது மழை வருவதற்கு முன்பு அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சு எவ்வளவு எக்ஸாக்டா இவங்க மண் அள்ளி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு இந்த கணக்குகள் எல்லாம் போடணும். ஏன்னா நம்ம போட்டுக்கிறது குறைந்தபட்சம் இன்னும் கூட வரலாம். அதனால அது என்ன அப்படிங்கிறத அரசாங்கம் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை செய்து துரிதமா ட்ரையல் நடத்தி வேலு போன்றவர்களுக்கு சிறை தண்டனை வாங்கி ஒரு 4 வருஷத்துல இருந்து 10 வருஷத்துக்கு இந்த மாதிரி குற்றங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு. நேரடியா அந்த சிறை தண்டனையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அது வாங்கிக்கணும். அதுதான் மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் ஏற்படுது. இந்த மாதிரி மண்ணை திருடினால் சிறை தண்டனை, அது அமைச்சராகவே இருந்தாலும் சிறை தண்டனை கிடைக்குங்கிற ஒரு விஷயம் நடக்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு லஞ்சம் ஊழல் இந்த நாட்டில் நடக்காதுன்னு நம்பிக்கை வரும். லஞ்சம் ஊழல் செய்பவர்களுக்கு பயம் வரும், ஆக்டிவிஸ்டுக்கு மோட்டிவேஷன் வரும். எல்லாமே மக்களுக்கு இது வந்து ஒரு சமூகமே அப்பதான் வந்து மாறக்கூடிய நிலை வந்து ஏற்படும். ஊழல்னால கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இப்ப அங்க பாருங்க விவசாயிகள் பாதிக்கிறாங்க, நீங்க மிக ஏழ்மையில இருக்கக்கூடியவங்க தான் மிகப்பெரிய அளவுல ஊழல்னால பாதிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மாறும்பொழுது ஒரு சமூகத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய மேம்பாடாக இருக்கும். ரைட் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுக்காக ஏரியை வந்து அழிச்சிருக்காங்க, சரிங்களா? இப்போ டிவிகே தலைவர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்தை கையில் எடுத்து போராட்டம் சப்போஸ் அறிவிச்சாங்க, ஓகேங்களா? அதாவது போராட்டம் எப்படின்னா வந்து திருவண்ணாமலையே வந்து பார்த்தா உழுக்கப்படும். இப்போ ஏதோ ஒருத்தவங்க வந்து ஒரு போராட்டத்தை கிளப்புற, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ போராட்டத்தை கையில் எடுப்பாங்க எங்களுடைய அந்த ஊர் மக்கள். ஏன்னா நடக்கிறது இவருடைய ஆட்சி, மாற்று ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க, அப்போ உங்களுக்கு தெரிய போகுது. இப்போ அந்த இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா அந்த மக்கள் ஏன் போராடல, இதை ஏன் இப்போ நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க? அப்படி இப்போ போராடினாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த அரசுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கும் அப்படின்றதான் என்னோட கேள்வி சார். கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அன்றைய தினமே அவங்க எடுத்தாங்க. ஆமாம். ஆனால் பயங்கரமாக மிரட்டப்பட்டாங்க. ஆமாம். இப்போ ஆட்சி மாறிடுச்சு. ஆட்சி மாறினாலும் லோக்கல்ல திருவண்ணாமலையில இன்னும் கூட மன்னர் வந்து வேலு தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. வேலு வந்து வேலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கு. பட் அதை மீறி மக்கள் தைரியமாக சொல்ல வேண்டும், வெளிவர வேண்டும். இது ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸை அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். இன்னைக்கு தாசில்தார், இப்போ அதே தாசில்தார் தான் இன்னி வரைக்கும் இருக்கிறாரு. இப்போ நீங்க வந்து இந்த ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் இப்போ லோக்கல்ல இருக்கிற போலீஸு எல்லாருமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதே ஆட்கள் இருப்பாங்க நிறைய பேர்.
அதனால இன்னைக்கு வந்து பெரும்பாலும் இப்போ கூட நான் என்ன கேள்விப்படுறேன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய போலீஸ் இதை பற்றி விசாரிக்கலை. பக்கத்து வேற ஒரு ஏரியால இருந்தா இப்ப விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இந்த புகாரை வெளியே கொண்டு வந்தோடனே இன்னைக்கு விசாரணை அங்க லோக்கல்ல பக்கத்து ஏரியாவுடைய போலீஸ் தான் வந்து விசாரிக்கிறாங்க. எதனால? ஏன்னா அந்த அந்த அளவுல திருவண்ணாமலைக்குள்ள அவருடைய செல்வாக்கு அதிகம், வேலுவுடைய செல்வாக்கு. ஸோ இன்னைக்கு இதுதான் சிச்சுவேஷன். அப்போ இதை வந்து அரசாங்கம் கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு குறுநில மன்னர் போல நடந்திருக்கிறாருன்னு சொன்னா தண்டனை வாங்கி கொடுங்க, சிறை தண்டனை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விசாரணையை துரிதப்படுத்துங்க, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுங்க, அவங்களுக்கு தேவையான எக்ஸ்பர்டீஸ் அது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு டிஎஸ்பியோ ஒரு இன்ஸ்பெக்டரையோ 2 SIயோ வச்சு ஒன்றும் வேலை பண்ண முடியாது. அவங்களுக்கு பலவிதமான எக்ஸ்பர்ட்ஸ் தேவை, ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் தேவை, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் தேவை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. அதற்கான ஃபண்டிங்லேருந்து, அதற்கான பட்ஜெட் ஒதுக்கப்படுவதிலிருந்து, அதற்கான ஆட்கள் அவர்கள் தன்னிச்சையாக டெபுடேஷனை நியமித்துக் கொள்வதிலிருந்து, தேவைப்பட்டால் வெளியில் இருந்து ஆட்கள் கொண்டு வருவதிலிருந்து அனைத்தும் செய்வதற்கான அதிகாரங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுக்கப்படணும். சார், அதாவது சிஎம் விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புக்காக ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்காரு. டெய்லி நம்ம சட்டமன்றம் நடக்கும்போது நம்ம பார்க்குறோம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காவல் ஆணையர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் லஞ்சம் வாங்கினா கூட நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லி சிஸ்டமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு ஊழல் வெளிவந்திருக்கு. சட்டசபை நடந்துட்டு இருக்கு, திங்கக்கிழமை திரும்ப சட்டசபை கூட போகுது. இது ஒரு பெரிய நெருக்கடியை வந்து உண்டாக்குமா சார் திமுகக்கு? உண்டாக்கணும். இந்த மாதிரியான ஊழல்களை வந்து செய்துவிட்டு அப்படியே கடந்து போய்விடலாம் என்று இருந்து விடக்கூடாது. இந்த மாதிரி ஊழல்கள் மீது தட்டி கேட்கணும். இன்ஃபேக்ட் சட்டசபையில் இதை கேள்விகளாக எழுப்பணும். தாவேக்கால இருக்கக்கூடியவர்களே இதை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படியெல்லாம் நீங்க ஊழல் பண்ணியிருக்கிறீங்களே, இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஏவா வேலுவால நான் பண்ணலன்னு வாரு, 1 மீட்டர் அளவுக்கு இல்லை மண் எடுக்கலன்னு வாரு, எடுக்கிறது இன்னும் ஆதாரம்னு கேட்பாங்க, வீடியோ ஆதாரம் என்ன அப்படியே சார் கேட்பாங்க. அதான் இருக்கே, அவருடைய இடத்துக்கு தான் அந்த மண்ணு போயிருக்குங்கிறதுக்கான ஆதாரங்கள்லேருந்து ஃபோட்டோலேருந்து எல்லாமே இருக்கே, வீடியோலேருந்து. அப்போ இது எல்லாம் இருந்தும் கூட அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஏன் சொல்றேன்னா, இந்த ரோடை காணோம், நம்ம நீங்க தானே அதிகம் பண்ணீங்க, ரோடு இப்போ இருக்குன்றாரு, ரோடு தான் இருக்க நான் பண்ணியே, ரோடு இப்போ இருக்கே அப்படின்றாரு. அதாவது அவங்க வந்து எல்லாம் செய்வாங்க. ஏன்னா இன்ஃபேக்ட் அன்றைக்கே இப்போன்னு இல்லை, அந்த கரூர் விஷயத்தில் அவர் அன்றைக்கே அவர் அப்படி தான் பண்ணார். 99% வேலை முடிஞ்சிருச்சுன்னு அப்பட்டமாக போய் சொன்னார். SC திருப்பூர் போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் இவங்க வேலையே செய்யலைன்னு இருக்கு. இவர் அப்பட்டமாக மூடி மறைச்சார் அந்த கான்ட்ராக்டர் சங்கரானந்தை காப்பாற்றுறதுக்கு வேலை. அந்த ஊழல் என்ன, அதுலேயும் இவருடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக விசாரிக்கப்படுவதற்கு. இதுல இப்போ நேரடியாக அவரே ஆதாயமே அடைந்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து அகைன் நான் இதான் சொல்றேன், துரிதமாக பீப்புள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்டபிலிட்டியை ரொம்ப வேகமாக எதிர்பார்க்கிறாங்க. அப்போ அது நடக்கும் பொழுதுதான் ஒரு புகார் வருது, FIR ஆகுது, நெக்ஸ்ட் குற்றப்பத்திரிகை வருது, ட்ரையல் நடக்குது, தண்டனை கிடைக்கிறது. அப்படிங்கிறது நடக்கும்பொழுது தான் மற்ற ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு மற்றவர்களுக்குலாம் ஒரு பயம் வரும். இப்போ இந்த விவசாயிகளுடைய தொடர்ந்து அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக வச்ச குற்றச்சாட்டுகள் தாவேக அரசு மீது, நீங்கள் சொன்னதை நிறைவேற்றலை, நீங்கள் முழுசாக கடனை வந்து இது பண்ணுவேன்னு சொன்னீங்க, ஆனால் நீ முழு கடனை வந்து பார்த்தா நீங்கள் தள்ளுபடி செய்யலைன்னு சொல்லி ஒரு பெரிய சீனை போட்டாங்க. பச்சை துண்டை போட்டு போய் தண்ணியை பற்றி போய் பேசுகிறாங்கன்னா அவங்க எதை பற்றி பேசுகிறான்னு நம்மளுக்கு தெரியும். உதயநிதி வந்து அதுக்கு வந்து விசாரணைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டார் போலீஸ் வாகனத்தில். இப்படி விவசாயிகளுக்கு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விவசாயிகளுக்கு பாதிப்பு அடையக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு அவர் திங்கக்கிழமை எந்த மூஞ்சி வச்சுன்னு சரியா உள்ள போவார் சட்டமன்றத்துக்குள்ள? சரி, அதே மூஞ்சி தான். இப்போ நல்லவேளை லைவா வரதுனால எல்லாத்தையும் பார்க்குறோம். இதுதான் பல ஆண்டு காலமாக கேட்டுட்டு இருக்கிறோம், லைவ் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இந்த அரசாங்கம் ஆரம்பத்தில் ஒரு நாள் திடீர்னு கட் பண்ண உடனேயே நம்ம எல்லாரும் ஒரு குரல் எழுப்பினோம், மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு. உதயநிதியே கேட்டாரு, நீங்க ஏன் லைவ் போடல அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ மைண்ட் செட்ல கேட்டுக்கிறாரு. ஆனா இவங்க வந்து லைவ் பண்ணுன்ற ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்ல தெரியல. அதாவது இவங்களுமே கட் பண்ணணும் கூட யோசிச்சிருந்துருக்கலாம். பட் அந்த எதிர்ப்பு வந்தோடனே சரி, ஒரு அரசாங்கத்துக்கு நல்லது விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி எதிர்ப்பு வருது, மக்கள் லைவ் கேட்கறாங்கன்னும் போது இவங்க காது கொடுத்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அது பண்ணியிருக்கிறாங்க. அது நல்ல விஷயம். அதே நேரத்தில் இன்று இந்த லைவ் அசம்பிளிலாம் நடக்கிறதுனால தான்
உள்ளுக்குள்ள யார் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லாரும் மக்கள் எல்லாரும் வாட்ச் பண்றாங்கங்கிறது நம்மளுடைய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர். அவங்க சரியாக பேச வேண்டும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், மக்கள் கருத்துக்களை நம்ம என்னங்கிறத பார்க்கணுங்கிறதெல்லாம் இப்போ யோசிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், லைவ் வேணாம் சூசகமா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன இதுல நம்ம வேலு தான் அவர்தான் உங்கள்கிட்ட திரும்ப மாட்டேன். அவருதான் இது பயங்கரமா போச்சு சார் சோசியல் மீடியால. அது சூசகமா லைவ் வேணாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாரு. இப்போதான் அது லைவ் ஏன் வேணாம்னு சொன்னேன் அப்படிங்கிறது. அதனால சட்டசபையில இது போன்ற கேள்விகள் எழுப்பப்படணும். எப்படி இப்படிலாம் அப்பட்டமா இப்படி ஊழல் செஞ்சிருக்கிறீங்க, எந்த முகத்தை வைத்து நீங்க இங்க வந்து எம்எல்ஏக்கள்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க, மக்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டு, விவசாயிகளுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டு உங்களால எப்படி இப்படி இருக்க முடியுது கேட்கணும். அப்போ இந்த பணத்தை எல்லாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். நாங்க 8 கோடின்னு போடும்போது சில பேர் வந்து போடுவாங்க 8 கோடி தானா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆதாரம் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆதாரம் 50 லட்சத்துக்கு கிடைச்சி அதுக்கு ப்ரூவ் பண்ணா கூட தண்டனை அதே 4 வருஷத்துலேருந்து 10. ஆமா. அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஊழல் செய்பவர்கள் நம்ம வந்து ரெக்கார்டோட பிடிப்பது, ஆதாரங்களோட பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது 8 கோடியா இருந்தாலும் சரி, 80 லட்சமா இருந்தாலும் சரி, ஈவன் 8 லட்சமா இருந்தா கூட சரி. அதனால இது இவ்வளவு தெளிவாக மாட்டி இருக்கிறார், இவ்வளவு தெளிவாக அவர் வந்து ஊழல் செய்திருக்கிறார், நடவடிக்கை பாய வேண்டும். சார் இப்போ இந்த உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் அணியோட தலைவர் அவர் தான் அந்த இருக்கும் போது இப்போ அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பாரா சார் இதுக்கு? உதயநிதி ஸ்டாலின் தான் இளைஞர் அணியுடைய தலைவர் அப்போது. ஆமா, அப்போ கேட்பாங்க அவர் மேல இப்போ இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ரோல் இருக்காங்கிறதெல்லாம் விசாரிக்கப்படும். இப்போ இன்வெஸ்டிகேஷன்ல ஸோ இன்ஃபேக்ட் நம்ம வந்து புகார்களில் ஏன் இப்போ உதாரணத்துக்கு அவருடைய பெயரை அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும் நம்ம ஏன் கேட்கல அப்படின்னு சொன்னால் நம்ம விசாரிக்கிறோம். என்ன நடந்திருக்கு, யார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஏது பண்ணியிருக்கிறாங்க, யார் இந்த வேலையை பண்ணாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியுது. நம்மளுடைய அடிப்படை விசாரணை ஏவாவேலு தான் எல்லாத்தையும் செய்து இருக்கிறார். ஒருவேளை அதை தாண்டி நமக்கு தெரியாம உதயநிதியோட இளைஞர் அணி மாநாடு, இப்போ உதயநிதியோடைய ரோல் இருக்கா இந்த மாதிரி மண்ணு இது பண்றதுலாம், அதுக்கு தவிர வேற ஏதாவது ரோல் இருக்கா, இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஒரு வானளாவிய அதிகாரம் கிடைக்கும் போது அவங்க வேற யாரெல்லாம் இதுல இன்வால்வ் இருக்கிறாங்கிறதெல்லாம் விசாரிக்கலாம். அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் அந்த ஸ்டேஜில் அவங்க விசாரிக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அந்த இடத்துல மாநாடுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செய்தது வேலு. இப்போ இந்த நெருக்கடி உதயநிதி இருக்குமா சார் மண்டே சட்டசபையில்? வாய்ப்பு இருக்கா சார்? அவரோட மனநிலை எழுப்ப வேண்டும். உங்களுடைய இன்ஃபேக்ட் வந்து தாவேக்கான்னு எழுப்பணும். நீங்க தானே இளைஞர் அணி தலைவராக, அதுதான் சார் போன மாநாடு தானே, உங்க மாநாட்டில் இப்படி மண்ணை தள்ளி மாநாடு பண்ணியிருக்கிறீங்களா, அவர்கிட்ட கேள்வி எழுப்பணும். அப்படி கேள்வி எழுப்புறதுக்கு என்ன பதில் சொல்றாருங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த பிரம்மாண்ட மாநாடு மண்ணை திருடி தான் மாநாடு நடத்திருக்காங்க. ஆமா, அந்த மாநாடுக்கு அந்த அந்த இடத்துக்கு பேரு கலைஞர் திடல்னு வச்சிருக்காங்க சார். எங்க வரீங்க? இல்ல சார், இல்ல அந்த பேரு வந்து வச்சது உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல ஆப்டான பேருங்களா சார்? இல்ல சார், கலைஞர் திடல்னு பேர் வச்சுட்டு. ஆமா சார், நான் சொல்ல வரேன், நீங்க இவங்க பேர் வைப்பதில் வல்லவர்கள். இந்த மாதிரி வந்தோடனே உடனே வந்து பெரியார் இது, அண்ணா இது, கலைஞர் எல்லாம் பேர் வைப்பாங்க. பட்டு செய்யக்கூடிய செயல்கள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே நீங்கள் வந்து கலைஞர் கருணாநிதி அப்படி இருந்தபோது, அவர் இருந்தபோது ஊழல் வந்து மிகப்பெரிய அளவில் திமுக எப்படி செஞ்சது 2006லேருந்து 2011 லேண்ட் கிராப்ல அவ்வளோ ஃபேமஸ். ஆமாம் சார். நீங்கள் ஸோ அவர் மரியாதை செலுத்தும் விதமாக அவர் பங்கு இருக்கட்டும் இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க யோசிச்சுட்டு ஒருவேளை கலைஞர் ஆமாம் சார் போடலாம் அப்படின்னு. இப்போ இன்னும் நம்ம அந்த பாடிகார் முனீஸ்வரர் கோயில் நம்ம போனோம்னா சார், இன்னும் வந்து சுருட்டு சாராயெல்லாம் வச்சு ஒரு ட்ரெடிஷ்னல், அது ஒரு சாங்கியம், அந்த மாதிரி ஒரு நீங்கள் மாதிரி ஆதாரத்தில் வச்சுருக்கீங்க சார். ஒரு குற்றச்சாட்டு மண்ணை திருடி ஒரு மாநாடு பண்ணியிருக்காங்க. அப்போ தாத்தாவுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி கலைஞர் திறன்னு வச்சிடலாம். அது நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்களே அதுக்கான காரணத்தை சொல்லணும். ஏன் மண்ணை திருடி கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு கலைஞர் திறன் பேர் வச்சிருக்கீங்க, அர்த்தம் என்ன அப்படின்னு அவங்கள தான் கேட்கணும். இல்லை நம்ம இந்த இப்போ கேட்பாங்க, இப்போ நம்ம கேட்கும் போது பார்ப்பாங்கல்ல, பார்க்கும்போது கரெக்டு கேட்பாங்கல்ல சார். இறுதியாக இப்போது தொடர்ந்து நீங்கள் நிறைய விஷயம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 விஷயங்கள் மிஸ் ஆயிடுச்சு. ஏவாவேலுவே நம்ம நினச்சோம் எஃப்ஐஆர் அரெஸ்ட்டுன்ற மாதிரி போகும்னு சொல்லிட்டு, தொடர்ந்து ஊழல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது விவசாயிகளுக்காக நல்ல விஷயங்களை தாவேகா அரசு முன்னெடுத்து வச்சிருக்கு. இப்போ கூட வரலாற்றிலே இல்லாத விலையேற்றத்தை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க.
இதுல வந்து விவசாயிகள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, ஏன்னா தண்ணி தேங்காது, போயிட்டே இருக்கும். தண்ணி தேங்கலைன்னா விவசாயம் அங்கே பண்றது கஷ்டமாயிடும். விவசாயிகளுக்கும் பாதிப்பு, மண்ணை திருடி இருக்காங்க, இவ்வளோ அஃபென்ஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது கிளியரா இருக்கு பிக்சர். உங்களுடைய நம்பிக்கை என்ன? இந்த அரசு, திரு விஜய் அவர்களின் அரசு, நம்மளுடைய சிஎமோட அரசு நடவடிக்கை இந்த விஷயத்துக்கு உடனடியாக எடுக்குமா, எடுக்காதா? அது எனக்கு தெரியாது. ஆனால் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. எடுக்க வேண்டும். இது ஆசை அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு நீதி சம்பந்தப்பட்ட விஷயம். நமக்கு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கணும். ஒரு மக்களுக்கு நீதிங்கிறது இது ஏதோ அறப்போருக்கோ உங்களுக்கோ எனக்கான நீதி கிடையாது. அந்த கிராமத்து மக்களுக்கான நீதி, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான நீதி. அவர்களுடைய தண்ணீர் இன்று கூட அந்த கல்வெட்டை கூட இறக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த தண்ணி கூட நிற்க கூடாதுன்னு சொல்லி போகிறதுக்காக. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த ரோடு போடுறாங்க, ரோடு போயிட்டு ஒரு இடத்துல ரைட் கட் ஆகி நேர இவருடைய லேண்டுக்கு வரைக்கும் ரோடு போட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா இது வரைக்கும் அந்த 3 பக்கத்துல இருந்து ரோடெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஒரு பட்டா லேண்டு நடுவில் வேற ஒரு விவசாயியோடைய லேண்டு. அவங்க என்னங்க ஏன் லேண்டில் ரோட போடுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா வீட்டு ஆளுநர்ல ரோடு போகுது, கம்முன்னு உள்ள போ, இபி ஃபியூஸை பிடிங்கிருவோம் அப்படின்ட்டாங்க. மிரட்டிட்டேன். இது இன்னும் அந்த ரோடு இருக்கா சார்? அப்படியே ஆமாம், ரோடுங்க, தார் ரோடுங்க. இல்லை, டெம்பரரியாக கூட போட்டு எடுப்பாங்களா சார்? அதுக்காக கேட்குறேன் நான். விழாக்காக டெம்பரரியாக போட்டு கூட அந்த கலைஞராகவே விழாவை பயன்படுத்தி அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுனா நாளைக்கு அவ்வளோ பெரிய இடத்துல எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இப்போ பில்ட் பண்ணியாச்சு. மண்ணை சமப்படுத்தியாச்சு, ரோடை கொண்டு வந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நாளைக்கு ஒரு டிஸ்டிலரி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிடலாம். ஒரே எப்படி சார் என்னவனா பண்ணுவாங்க. அதனால என்ன பண்றாங்க அந்த இடத்துல நம்ம பார்க்கணும் சார். இறுதியாக இன்னைக்கு இதை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ அதுக்கான ஒரு சந்தோஷ சின்னமா இந்த பால் பச்சை கிரீன் விவசாயி துண்டு இல்லை சார், அதுக்காக போட்டீங்களா இல்லை எப்படி சார்? ஜென்ரலாக எடுத்து போட்டுக்கிட்டீங்க டீச்சர். ஓகே, பல்வேறு விஷயங்களை நீங்க இந்த சமூகத்துக்காக நிறைய விஷயம் செய்யணும் சார். நன்றி, வணக்கம். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.